மிதுனத்துக்கு புதுசான ஒரு மாற்றம். மறுபிறவி மாதிரி ஒரு புதுசா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நெறைய மாற்றம், நிறைய மாற்றம். ஜூன் 2க்கு அப்புறமே உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க அதுக்கான முயற்சி பண்ணணும். வீட்ல உட்காந்துக்கிட்டு மாப்பிள்ளையோ, பொண்ணையோ வச்சுக்கிட்டு இது பண்ணா ஆகாது. அதுக்கப்புறம் பிசினஸ்லயே புதுசு புதுசா ஆர்டர்ஸ் அவங்களுக்கு நெறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ பிசினஸ் சக்சஸ் ஆகும்னு சொன்னேன். புதுசா இப்ப அவங்க மாறுன மாரி இருப்பாங்க. 2026 நிறைய விஷயங்களுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. மிதுன ராசி நேயர்கள் அவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? மிதுனத்துக்கு புதுசான ஒரு மாற்றம். மறுபிறவி ஓகே. மாதிரி ஒரு புதுசா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நெறைய மாற்றம், நிறைய மாற்றம். அவங்க என்னெல்லாம் மாற்றத்த எதிர்பார்த்திருந்தாங்களோ, அந்த மாற்றம் எல்லாம் இந்த வருடம் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. சூப்பர் மேம். சூப்பர். இப்ப நெறைய பேர் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு திருமணம் கைகூடுமா? கண்டிப்பாக கூடும். அது ரொம்ப நாளா திருமணம் நடக்கல, திருமணம்க்காக வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோன்றவங்க எல்லாருக்கும் மிதுன ராசி கண்டிப்பா இந்த வருடம் திருமணம் நடக்கும். ஓகே. எந்த காலகட்டத்துல? ஜூனுக்கு அப்புறமே, ஜூன் 2க்கு அப்புறமே உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க அதுக்கான முயற்சி பண்ணணும். வீட்ல உட்காந்துக்கிட்டு மாப்பிள்ளையோ, பொண்ணையோ வச்சுக்கிட்டு இது பண்ணா ஆகாது. ஆனா அவங்க கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் அரேஞ்ச் மேரேஜா தான் இருக்கும். ஆனா ஓகே. திருவாதிரை நட்சத்திரத்துல மட்டும் லவ் மேரேஜா இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த புனர்பூசமும், மிருகசீரிடத்துக்கு மட்டும் அரேஞ்ச் மேரேஜுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே. குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு? குழந்தை பாக்கியம் இப்போ புதுசு அதான் சொல்றேனே, புது மனுஷன் மாதிரி. மிதுனம் பொறுத்தவரைக்கும் புதுசு புதுசா என்ன வேணாலும் நடக்கும். அப்போ குழந்தையாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், கல்வியா இருக்கட்டும், புது முயற்சி அவங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் குடுக்கும். இப்போ ஒரு தொழில் பண்ண போறாங்க அப்படின்னா, நம்பி தொழில ஆரம்பிக்கலாமா? தாராளமா ஆரம்பிக்கலாம். ஓகே. அதுலயும் இவங்க இந்த கவர்ன்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஃபாரின்ல இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான அந்த மெயில்ஸ் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க. இப்போ இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா மெயில் அனுப்பணும் பார்த்தீங்கன்னா, ஆர்டருக்காக ஒரு ப்ரூஃப்க்கு அனுப்புவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்போ இவங்களுக்கு அப்ரூவல் ஆகும். ஓகே. அதே மாரி இவங்க சின்ன ஆர்டர் கேட்டிருப்பாங்க. இப்ப பெரிய ஆர்டரா குடுப்பாங்க. ஸோ பிசினஸ்லாம் சூப்பரா இருக்கும். ம். அதே மாரி 6ஆம் அதிபதியும், 11ஆம் அதிபதிக்கான காரத்துவம் இப்ப குருவோட பார்வை படுறதுனால நமக்கு சூப்பரா தெளிவாகும். ஓகே. ஸோ அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிசினஸ்லயே புதுசு புதுசா ஆர்டர்ஸ் அவங்களுக்கு நெறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ பிசினஸ் சக்சஸ் ஆகும்னு சொன்னேன். புதுசா இப்ப அவங்க மாறுன மாரி இருப்பாங்க. மிதுனம் ம். பொறுத்தவரைக்கும், "நான் எந்திரிச்சுட்டேன்டா, புதுசா மாறுனேன்." அப்படின்ற மாரி மாறிட்டே இருப்பாங்க. ஓகே. இப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குமா? நினைத்த ஜாப் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நாளா இருந்துட்டு, கிடைச்ச ஜாப பண்ணுவோம். விருப்பம் இல்லாம பண்ணியிருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. இப்போ அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஜாப் கிடைக்கும். ஆனா அதுக்கான முயற்சியெல்லாம் கரெக்ட்டா பிளான் பண்ணி போய் பண்ணுங்க. அது ஏன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை இருக்கும். பட் நீங்க அதுக்கு பெர்ஃபெக்ட்டான்றது தெரிஞ்சுக்கிட்டு, அது பெர்ஃபெக்ட்டுக்கான உங்களுடைய இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டு போங்க. ம். கண்டிப்பா அதுல சக்சஸ் இந்த வருஷம்லாம். ஓகே. பண வரவு எப்படி இருக்கும்? பணம் கொஞ்சம் ஸ்லோவா தான் ப்ராசஸ் ஆகி வரும். ஆனா வந்த பணத்த கரெக்ட்டா நீங்க சேமிச்சு வச்சுப்பீங்க. மிதுனம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மத்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கும். பண்ணி வச்சுக்கும். ஏன்னா பிசினஸ் தான் நான் நல்லா நடக்கும்னு சொன்னேனே. பிசினஸ் வந்துருச்சுனாலும் பணம் ஆட்டோமேட்டிக்கா வரதானே போது. அவங்களுடைய நீண்ட நாள் கடன், நீண்ட நாள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், இல்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இத இந்த ஷேர் மார்க்கெட்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுல சில இதெல்லாம் ஷேர் பண்ணலாம். அது எல்லாமே இப்ப பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ அதற்கான பணம் வந்துரும். சூப்பர். வீடு, மனை வாங்குறதுக்கான யோகமும் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு. அதுதான் ஓகே. சொன்னேனே, வீடு, மனை இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. இன்னொரு வீடு வாங்குறதுக்கானத கூட யோசிப்பாங்க. மிதுனம் ஓகே. புதுசா எவ்வளோலாம் அடி வாங்குச்சோ, அதெல்லாம் லெசன் கத்து வச்சிருக்கோம். பாடம் கத்து வச்சிருக்கோம். இப்ப அதெல்லாம் யூஸ் பண்ணும். ஓகே. வெளிநாட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபாரின் டூர் எல்லாம் போயிட்டு வருவாங்க. ஃபாரின் டூர் போயிட்டு வராங்க. ஃபாரின்ல இப்ப அங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அங்க நீங்க ஸ்டே பண்றதுக்கான அங்கீகாரம் அதெல்லாம் கிடைக்கும். ஓகே அதெல்லாம் மேம். ரொம்பவே நல்லாருக்கும். இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். சும்மா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னா, ஒரு 2,00,00,000 பேர் மிதுனத்துல இருக்காங்கன்னா, எல்லாருக்குமே இது நடக்குமானா, எல்லாருக்குமே இது நடக்காது. இது பொது பலன். ஓகேங்களா? அவங்கவங்க சுய ஜாதகத்த பேஸ் பண்ணி கொஞ்சம் மாறும். ஆனா, அதற்கான வழிபாடையும் நீங்க எடுத்துக்கணும். அதற்கான வழிபாட விட முயற்சி முதல்ல பண்ணணும். எப்பயுமே 80% 90% நீங்க முயற்சி பண்ணிட்டு 10% நீங்க வழிபாடு எடுக்கும்போது, உங்களுக்கான லக் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓகே. உடல் நலன் எப்படி இருக்கும் மேம்? ஹெல்த் நல்லா இருக்கும். ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஹெல்த் நீங்க சாப்பிடக்கூடிய மெடிசின் நெறைய பேர் நீண்ட நாள் நோயிலலாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரெமிடீஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதற்கான கோவிலோ, அதற்கான டாக்டரோ, அதுக்கான மாத்திரையோ, இப்போ நீங்க ஒரு மாத்திரை ரூ. 5,000 குடுத்து வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த மாத்திரையே இன்னொரு பேர் சேஞ்ச் பண்ணி நமக்கு ஒரு ரூ. 2,000 ரூ. 1,500 கிடைக்கக்கூடிய தன்மையெல்லாம் உங்களுக்கு அமையும். மிதுன ராசினியர்கள் மிக கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னா எது மேம்? ம். இந்த கடன் எல்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் கரெக்ட்டா படிச்சு பார்த்துட்டு வாங்கணும்.
அதுக்கப்புறம் வீடு வாங்குறீங்கனாலும் படிச்சு பார்த்துட்டு வாங்கணும். கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் கவனம் வேணும். மற்றபடி அவங்களுக்கு அது ஓகே. நீங்க கடன் வாங்குறீங்கன்னா உங்களால முடியுன்ற அளவுக்கு மட்டும் வாங்கிக்கங்க, ஜாஸ்தி வாங்க. ஓகே. மிதுன ராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எது? மிதுன ராசி வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு எடுத்துக்கலாம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அருகம்புல் கொடுத்து வழிபாடு எடுத்துக்கும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ். ஓகே, சூப்பர்ங்க. 2026 புத்தாண்டு வரப்போகுது. ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய எனர்ஜியோட நானும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ அந்த 2026 எப்படி பிறக்கிறது? இந்த வருடம் வரக்கூடிய 2026 ரோகிணி நட்சத்திரத்துல நமக்கு வருது. வியாழக்கிழமையோடு வருது. ஸோ அந்த நாள் திதி பார்த்தீங்க அப்படின்னாலும் திரியோதசி திதி, பிரதோஷ நாள். ஸோ ஆன்மீக நாட்டத்தோட தான் நமக்கு ஆரம்பிக்குது. ஓகே. கடந்த 2 வருடமாவே நமக்கு ஆன்மீகம் ஜாஸ்தியாவே ஒரு நாட்டம் இருந்துட்டு தான் இருக்கு எல்லாருக்குமே. இந்த வருடம் அதாவது 2026 இன்னமும் ஜாஸ்தி இருக்கும் எல்லாருக்குமே. அதனுடைய வழிபாடு முறைகள் நிறைய எடுத்துப்பாங்க. ஒண்ணு பொதுவாவே 2026 நல்லா இருக்கு. ஓகே. ஆனாலும் மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயம் நிறைய நடக்கும். ஓகே. அது இண்டிவிஜுவலாவும் நடக்கும், பொதுவாகவும் நடக்கும். இப்போ நமக்கு ரீசெண்டா நிறைய இந்த மீட்டிங்ஸ்ல நடந்தது, அப்புறம் ஃப்ளைட்ல கிராஷ் நடந்தது, ட்ரெயின் விபத்து நடக்கு, இந்த மாதிரி விபத்துல நிறைய உயிர் பலியும் போகும். அதே மாதிரி இது குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய உச்ச வீடான கடகத்துக்கு வராரு, சரிங்களா? அதுலயும் இந்த வருடம் 3 முறை உச்சம் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு போயிட்டு வர போறாரு. திரும்பவும் மிதுனத்துக்கும் போவாரு. இப்ப மிதுனத்துல இருக்கார். மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்துட்டு சிம்மத்துக்கும் போவார், அகெயின் பேக் மிதுனத்துக்கும் வருவார். ஸோ 3 முறை உச்சம் பெற்று பெற்று முன்னாடியும் பின்னாடியும் போவார். ஸோ அந்த உச்சத்தோட பலன் கண்டிப்பா நமக்கு கொடுத்தே தீர்வாரு, நல்ல பலன். ஓகே. குருன்னும் போது சுபகிரகம். அப்போ நமக்கு ஆன்மீகத்துல இந்த பெரிய பிரதிஷ்டைப்பட்ட கோவில் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். ஸோ கும்பல் கூடும் போது இந்த மழை டைம், இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ரொம்பவே கவனம் வேணும். இந்த மாதிரி கவனம் இல்லை அப்படின்னா நிறைய உயிர் சேதத்தை நம்ம பார்க்க முடியும். ஓகே. இந்த வருடம் பொதுவாகவே அப்பப்போ சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் ஒரு பர்டிகுலர் டைம். அது ஏன் அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் சனியும் ஒருத்தர் பார்த்துக்கும் போதோ இல்லை கனெக்ஷன் வச்சுக்கும் போதோ இல்லை அதனுடைய பார்வையினாலேயோ நமக்கு அதனால பாதிப்பு. அந்த டைம்ல தான் நமக்கு ஒரு மாதிரி டிராஃபிக் மாதிரியோ ஒரு கன்ஜெக்ஷன் வரும். ஸோ மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பீரியட்ல நடக்கும். அதை நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு எந்த மாதத்துல நம்ம கவனமா இருக்கணும், அந்த மாதிரி டைம்ல நம்ம சில விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம்ன்றத நான் சொல்றேன். கண்டிப்பா. சூப்பர்.